ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு தாஜ்மஹால், சவுத் தாஜ்மஹால் அப்படின்னு கூட சொல்லலாம். இது 1 ஏக்கர் ஏரியா ஃபுல்லும் ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா அமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார் சாரு. அவர் அவங்களோட அம்மாக்காக கட்டியிருக்காங்க. அமருதீன் சாரோட அப்பா சென்னையில் இருக்கும்போதே இறந்துட்டார். அவரோட சின்ன வயசுலேயே. அப்போ சாரோட அம்மா தான் அவங்களெல்லாம் வளர்த்தி படிக்க வச்சாங்க. அவங்க பேர் ஜெயிலானி பீவி. ஜெயிலானி பீவி அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 பொண்ணுங்க ஒரு பையன். 4 பொண்ணுங்க பையன் எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு நல்லா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுத்து அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா செட்டில் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் இவர் அமருதீன் சார் அம்மாக்காக அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஸோ அந்த அன்புக்காக அவர் இப்போது எப்படி தாஜ்மஹால் கட்டினாங்களோ அதே தாஜ்மஹால் மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினார். அதுவும் அன்புக்காகத்தான் கட்டினார். ஸோ இவர் என்ன நினச்சார் அப்படின்னா நம்மளும் நம்ம அம்மா மேலே இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷனை இந்த உலகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹாலை கட்டினார். இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் அம்மையப்பன். அங்கே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணாமல் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னா அந்த தாஜ்மஹால் மாதிரியே தான். அதோட மினி ரிப்ளிக்கான்னு சொல்லுவோம். தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இங்கே காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 4 to 7 வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மார்னிங் டைமு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ஈவினிங் டைமு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் போகும்போது பட்டாணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் அவர் சொன்னார் 7 o'clock நாங்கள் 4:30 அந்த மாதிரி போனால் அப்போ கொடுத்தாங்க. மறுபடியும் 7 o'clock மேலே வேறு ஸ்நாக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் நாட் அலவுடு. ஃபுல் பேண்ட் நம்ம போட்டு போகணும். அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் நாட் அலவுடு. லவ்வர்ஸ் நாட் அலவுடு. அதனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. அதுக்கு சூப்பராக இருக்கும். இதை திருச்சியில் இருக்கிற இவர் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணார். லோக்கலில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் இதை கட்டினார். இந்த இதுக்கு செலவு பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபா ஆச்சு. இந்த இந்த பில்டிங் கட்டுறக்கு 2 வருஷம் ஆச்சு. இதை ஜூன் 2023 தான் ஓப்பன் பண்ணாங்க. அது எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இது மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே தொழுகருக்கு பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக 2 இடம் இருக்குது. இது லேடிஸ்க்கு இருக்கிற இடம் நான் காமிக்கிறது. ஜென்ஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா லேடிஸ் அலௌடு இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே குழந்தைங்களுக்கு படிப்பும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சுட்ருக்குறாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழுகிறது எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த சைடு திருவாரூர் சைடு போகும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த பிளேஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இது அந்த குளம் மாதிரி இருக்கிற ஏரியா. இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவும் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.